என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க? ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? டேய், இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. கல்யாண வீட்டில் சார் அந்த பிரியாணி தட்டு வர்ற வரைக்கும் நம்மளோட உள்ள இருக்கே எப்போ வரும் அந்த ஒரு டேய், வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. கரெக்டா உங்களுக்கு முன்னால வைக்கிறப்ப காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, எப்படி இருக்கும்? வாயெல்லாம் சுத்தமா தான்டா இருக்கு. தட்டை அடுத்து எடுத்துட்டு வரணும். அது எடுத்துட்டு வந்துட்டு ஆப்போசிட்டுக்கு போயிடக்கூடாது, நம்ம தெரியல ஆப்போசிட்டுக்கு போயிடக்கூடாது. இப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நம்ம எவ்வளவு காசு கொடுத்து வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் அந்த மன நிறைவு இருக்காது சார். கரெக்டா சொன்னீங்க. எந்த ஒரு கல்யாண பிரியாணி நீங்க சாப்பிட்ட வரைக்கும் சூப்பர் சார். சென்னை அடிச்சுக்க முடியாது சார். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. வாழையில போட்டு எடுத்து சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும் சார். நல்லா சாப்பிட்டு வந்தேங்க, பசிய கலப்புறானுங்க. ஐயோ சார், இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து நான் வந்து பொதுவா சாப்பிட மாட்டேன். யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கார்ல வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பாட்டு ஏதாவது ப்ளே பண்ணிட்டு சூடா அந்த பிரியாணி எடுத்து நான் சாப்பிடுவேன். ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? நம்ம ஊர் சைட்லாம் பசங்க கும்பலா சேர்ந்துட்டு ஒரு இடத்துல பிரியாணி செஞ்சுட்டு அடிச்சு புடிச்சு சாப்பிடுறது. கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லாருமே ஒவ்வொன்று பண்ணுவானுங்க. ஒருத்தன் விறகு வெட்டிட்டு வருவான், ஒருத்தன் வந்து பெரிய ஆள் மாதிரி இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றோம். அதுல ஒரு கேரக்டர் உட்கார்ந்துட்டு என்னப்பா ரெடி ஆயிடுச்சா அப்படி கேட்டுட்டே இருக்குமே. அட ஒய்யால, எப்படி தம்பி இவ்வளவு கரெக்ட்டா கக்குறீங்க? அவர் வந்து கொஞ்சம் பாஸ் மாதிரி சார். ஆனா ரவுண்ட் அவர் தான் சாப்பிடாப்ல. ஆமா சார், ஃபர்ஸ்டே போட்டுச்சு எனக்கு கொஞ்சம் சூடா எடுத்து வச்சிரு. ஆரிக்ஸ்ல கொஞ்சம் உள்ள அது நான் தான். உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. எப்படி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்? சரி, இவங்க யாரும் சொல்ற மாதிரி இந்த இலையில போட்டு சாப்பிட்டாலே எனக்கு பிடிக்காது. ஏப்பா, நான் ஒரு ஃபங்க்ஷன் போய் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த தம் போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் சார் சமைக்கிறப்ப. அதை முடிச்சிட்டு அனல் பறக்க அப்படியே எடுத்து பேசன்ல போட்டு அப்படியே சமண கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ நேரம் நான் சமைச்ச அந்த அதெல்லாம் போயிடும். இப்ப ஒவ்வொரு பிரியாணியா பார்ப்போம். ஒவ்வொன்றா இந்தியாவினுடைய சிறந்த பிரியாணி எது என்று கண்டெடுக்க போகிற பயணம் தொடங்குகிறது. அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வரப்போறது நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட் பிரியாணி, கேரளாவின் பிரியாணி. லெட்ஸ் வெல்கம் கேரளா பிரியாணி. வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேரளால என்ன பிரியாணி இது? தலசேரி. அது மலபார் பிரியாணி. மலபார் பிரியாணினே ஒன்னு இருக்கு இல்லையா? டெஃபினெட்லி. இது என்னங்க இது? என்னமோ சைட் டிஷ் ஒன்னு வைக்கிறீங்களா? சம்மந்தி சார். இது யாருக்கு தலசேரி வேணும், யாருக்கு மலபார் வேணும்? இதோ வந்துட்டேன். ஆக்சுவலி இது கூட பிக்கல் அண்ட் அப்பளம் இருந்துச்சுன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆயிடும். ஏங்க பிரியாணிக்கு அப்பளம்லாம் சாப்பிடுவாங்க? என்னது இது? என்ன கண்டராவியமா அது? இது மாதிரி ட்ரையா இருக்கு. தயிர் பச்சடியோட மிக்ஸ் பண்ணனால அப்படியே லொடக்குன்னு உள்ள இறங்கிடுச்சு சார். லொடக்குன்னு. சம்மந்தி சூப்பரா இருக்கு. சம்மந்தி சூப்பரா இருக்கு. நான் அதை மட்டும் சாப்பிட்டுருவேன் ஃபாஸ்டா. ரெண்டுல எது பிடிச்சிருக்கு? எனக்கு இது பிடிச்சிருக்கு. தலசேரி. ஆமா சார். உங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மலபாரா தலசேரியா? மலபார் தான் சார். அடுத்து வரவிருப்பது குஜராத் பிரியாணி. சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? நீ விதி தானம்மா நீ. தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே தமிழ்நாட்டு மாப்பிள்ளைய கட்டணும். அண்ணே, இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? வந்திருக்காரு அவரும். எங்க இருக்கிறாரு? தம்பி, முக்கியமான வேலையில இருக்கிறீங்க. மெமோனி பிரியாணி மட்டன். ஏப்பா இது நல்லா இருக்குப்பா பார்க்க. ஆமா, ஆயத்தோட வெடியுது. யாரு டேஸ்ட் பண்ண போறா? 2 people. விதியின் கணவர் என்பதால் இந்த விதியை மீறி உங்களுக்கு இந்த வாய்ப்பை தருகிறோம். ரொம்ப தேங்க்ஸ். தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிடுங்கிறதுக்காகவே தமிழ் பையனை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு. நீங்க எதுவும் நார்த் இந்தியன் பிரியாணி திங்கிறதுக்காகவே நார்த் இந்தியன் கல்யாணம் பண்ணீங்களா? கரெக்டா கட்டுவிட்டா? நீங்க விதி வெஜிடேரியன் தானே? வெஜிடேரியன் பேரு தான். எல்லா பிரியாணியோட குச்கா சாப்பிடுவாங்க. என்னடா புத்தலாட்டாது? எறா கிரேவி இருக்குல்ல, எறா கிரேவியோட பிசையணும். பிசைஞ்சு எறாவை மட்டும் வச்சுட்டு அதை சாப்பிடணும். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரியாணி வரிசையா வந்துட்டு இருக்கு. இப்போ வந்திருக்கிறது நம்ம ஊர் பிரியாணி, அதாவது தமிழ்நாடு பிரியாணி. ஆக்சுவலா இந்த இப்படி இழுத்து அப்படி எடுத்து கோடு போட்டு தட்டார்ல, அது பார்க்க ஈஸியா இருக்கு. யாருக்காவது பண்ண ஆசை இருக்கா? அத ஏன்ட்டு சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அந்த வேலையை உனக்கு தெரியுமா? இதுல எங்க ஒரு பையன் இதை வந்து இந்த ட்ரம்ஸோட ஸ்டிக் மாதிரி சுத்தி தட்டுவான். இப்படி சுத்தி தட்டுவான். சார் சூப்பர் சார். எப்பவுமே ரைஸ் எடுத்து இப்படி போடும்போது இந்த மாதிரி இப்படி இருக்கும் வச்சுக்கோங்க. இப்படி தட்டிங்கன்னா ரைஸ் உடையாம இப்படி வரும். இப்ப பாரு ஆட்டத்தை. தள்ளு நீ. சுமார நீ. நாங்க ஒரு பிரியாணி. நீங்க லெஃப்ட் ஹேண்டரா?
அவர் லெஃப்ட் ஹேண்டர் அதனால லெஃப்ட்ல பண்றாருமா. இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. அப்படி போடு. அதை அடிக்க கூடாது. உடைச்சிருங்க. அது மேல கறியை உடைச்சுடணும். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தட்டுங்க ஒண்ணா தட்டுங்க. என்னம்மா சாந்து பூசுற மாதிரி பூசுறீங்க? கட்டடமா கட்டுறீங்க? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அது தட்டு மேல வெட்ட கூடாது. தட்டுங்க. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? இப்படிதானே? கரெக்ட்ண்ணா, சூப்பர். அப்படிதானே? நீங்க கடை போடலாம்ண்ணா. கடை போடலாமா? கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். தட்ட கொடுமா. தெரிஞ்சவங்க அந்த ஏரியாவில் அப்படி ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அந்த பீஸ் இது. தேங்க்யூ. ஓ, இது திண்டுக்கல் பிரியாணி, சீரக சம்பா. இதோட ஸ்பெஷல் என்ன? ரொம்ப காலமா திண்டுக்கல் பிரியாணிங்கிறது ஏன் ஸ்பெஷலாவே இருக்கு? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போடுவாங்க. கன்னிவாடி கறின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறுமலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்க. அப்படியா? அப்படிச்சா? ரெண்டுமே சூப்பரா இருக்கு. எனக்கு பர்சனலா இது பிடிச்சிருக்கு. அப்படின்னா அது எது? திண்டுக்கல் பாஸ்மதி விட இந்த சீரக சம்பா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. அதாவது நமக்கு எதெல்லாம் நார்த் இந்தியால இல்லையோ, எதெல்லாம் தமிழ்நாடோட எக்ஸ்க்ளூசிவிட்டி, அதெல்லாம் நமக்கு பிடிக்கும். வெக்கத்தை பார். அடுத்து வர போற பிரியாணி வந்து நம்ம நாட்டு பிரியாணியே இல்ல. என்ன சார் சொல்றீங்க? பயங்கரமா இருக்கு. என்னது சாப்பிட முடியாது போட்டு வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். இது என்ன? இது எப்படி சாப்பிடுறது முதல்ல? என்ன சொல்லி தரேன். என்ன ரைஸ் இது? இது வந்து ஜீரக சம்பா ரைஸ். யார் பா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்? என்ன கை அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு? இல்ல உங்களுக்காக மாமா. பிரியாணி விட இந்த பிரான் தொக்கு நல்லா இருக்கு. இல்ல அதான் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி வந்து பர்டிகுலரா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஒரு லெமன் ரைஸ் தான் திடீர்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மசாலாவோட சாப்பிடும்போது பிரியாணி நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஊர், அந்த ஒரு சிற்றூரில் சாப்பிட்ட அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது இந்த பிரியாணி பல இருக்குதே, எதை சொல்றது? பெங்களூர்ல இருக்க ஹொஸ்கோடேக் வந்து இப்ப ரீசெண்டா போயிருக்கும் போது அங்க விடிய காலையில 4 மணிக்கு ஒரு கிரேசி கூட்டம். இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 3 நாள் தான் வாரத்துல இருக்கும். அந்த 3 நாளைக்கு இவ்ளோ வெயிட் பண்ணி வாங்குறாங்க. பெரிய தேக்ஷால, அதாவது ஒரு நாளைக்கு 50 கிலோ 100 கிலோ பெரிய தேக்ஷால அப்படிங்கிறது என்ன சட்டி? அந்த வாசனை இன்னும் நம்ம ஞாபகம் வந்துட்டு போகுது. இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க நீங்க பல்லப்பட்டி பிரியாணி ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஒரு கரூர் பக்கம் தான் போயிட்டோம். அந்த கடைக்கு பேரே இல்ல. ஒரு கூரை மாதிரி ஒரு சின்ன கடை, ஆம்பியன்ஸ்ல எதுவுமே இல்ல. இங்க என்ன இருக்கும், நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்டேன். Don't judge a book by its cover, bro. பட் ஐ கான்ட் பிலீவ், நான் இப்போ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து பல்லப்பட்டி பிரியாணி தான். அப்படியா? அப்படியே மட்டன் சார் அப்படி எடுத்த உடனே டப்புன்னு விழுந்துரும். அந்த மாதிரி சாஃப்டா ஒரு மட்டன் குக்காய் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல சார், சென்னை டு சேலம் டுவர்ட்ஸ் கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு. அத்திப்பட்டி லெவலுக்கு சொல்றீங்களா? சரி, கள்ளக்குறிச்சியே முக்கியமான ஊர் தான். சமாளிச்சுட்டாராமா. கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு சின்ன கடை. ஆனா பாஸ்மதி ரைஸும் இல்ல, சீரக சம்பா ரைஸும் இல்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அந்த ஊருக்குன்னு இருக்கக்கூடிய அரிசியில பண்ண பிரியாணி, சட்டி பிரியாணி. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ? அதோட டேஸ்ட் வந்து நமக்கு எந்த கடையிலயும் இங்க சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வரல. அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. எப்பெல்லாம் சேலம் போறோமோ அங்க சாப்பிட்டுட்டு தான் சேலம் போவேன். ஓ, அதுக்காகவே கூட சில நேரம் சேலம் போக வேண்டியதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். மாமியார் ஊர் வந்து சேலம். சோ ரிட்டர்ன் அங்க இருந்து வரும்போது எப்படியாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்ல லைட்டா சாப்பிட்டு இங்க டைட்டா சாப்பிட்டு சென்னை வந்துருவேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். மதுரையில மூன்றும் அப்படின்னு ஒரு ஏரியா, அங்க ஒரு பாய் தாத்தா ஒருத்தர் வச்சிருந்தாரு. 25 rupeesக்கு பிரியாணி. நம்புற மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? அவர் அந்த பிரியாணி சட்டிக்குள்ள அந்த கரண்டியை வச்சு டப்பு டப்புன்னு தட்டும் போது அந்த சவுண்டுக்கு அவ்வளவு கூட்டம் கூடும். அவ்வளோ அழகா அந்த ஒன்னோட ஒண்ணு ஒட்டி போய் மசாலா எல்லாம் அரோமேட்டிக்கா அவ்வளோ அழகா இருக்கும். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் நானும் என் ஒய்ஃப் வந்து ட்ராவல் பண்ணோம் ஃபுட்டுக்கோசரம். நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் பக்கத்துலேயே இருந்து கம்னலி ஸ்ட்ரீட்டில் தனுஷ் மட்டன் பிரியாணின்ட்டு. என்னடா சொல்ற? ஸோ அங்கே மைசூர் மட்டன் பிரியாணின்ட்டு நான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தேன். எல்லா கலர்ஸும் நான் ஃபுட் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் பிரியாணி பார்த்துருக்கேன், க்ரீன் கலர் பிரியாணி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் தனுஷ் மட்டன் பிரியாணி செக் பண்ணும்போது அங்கே ஒயிட் கலர் பிரியாணி இருந்துச்சு. அது மைசூர் ஸ்டைல் ஒயிட் கலர் பிரியாணி. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ஒயிட் கலர் பிரியாணி அது ரொம்ப ஃபேமஸ். தம்பி நெய்சோரா இருக்க போகுது. இல்ல நான் செக் பண்ணேன் சார் எல்லா மசாலா. பட் நம்ம சாப்பிட்டு பார்த்தா எல்லா மசாலாஸ் அதுல இருக்கு. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். செங்கல்பட்டு போற வழியில பரனூர்னு ஒரு வில்லேஜ், அங்க வந்து ஒரு மண் பானையில பிரியாணி. நல்லா இருக்க. அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து மோர்ல வெங்காயம் போட்டு வச்சிருப்பாங்க. புதுசா இருக்கு.
சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா பிரியாணின்னு சொல்லி இருந்துச்சு இப்போ இல்லை அந்த கடை. அந்த பிரியாணி வந்து பச்சரிசியில் பண்ணுவாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அந்த பிரியாணியை தேடி இன்னும் உலகம் பூரா அலைஞ்சிட்டு இருக்கேன், நான் இன்னும் கிடைக்க மாட்டேது அந்த சுவை. கவலைப்படாதப்பா, உன் விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். ஓகே, ரெண்டு பக்கமே பிரியாணி லவர்ஸ் இருக்கீங்க. பிரியாணியை எப்படி சாப்பிடும்போது அது பிளிஸ் அப்படின்னு ஃபீல் ஆகும்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். தலைவாழை இலையை போட்டு விரிச்சுக்கிட்டு அது வந்து டார்க் கிரீனாவும் இருக்கக்கூடாது, பேல் கிரீனாவும் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு இளம் பச்சை கலர்ல இருக்கணும் அந்த இலை. தண்ணி தெளிச்சு நல்லா படிய வச்சு, ரைட் சைடு தயிர் பச்சடி, சென்டர்ல வந்து பன் அல்வா, இந்த பக்கம் வந்து அவிச்ச முட்டை. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு வாய் தயிர் பச்சடியோட சேர்த்து பிரியாணி, ஒரு வாய் வந்து முட்டையோட சேர்த்து ஒரு பிரியாணி. அப்பப்போ வந்து காரம் தூக்கும் போது வந்து நியூட்ரலைசர் மாதிரி பன் அல்வா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு காம்பினேஷன்ல சாப்பிடணும். நீங்க பிரியாணி பத்தி ஒரு புக் எழுதிருக்கீங்களா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன புக் அது? பிரியாணிசம் அப்படின்னு ஒரு புக். பிரியாணிசம் டைட்டில் பாருங்க, உயிருள்ளவரை உஷா மாதிரி, உயிருள்ளவரை பிரியாணி. ஜோக் இல்லையா? நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.